வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான அகண்டா 2 தாண்டவம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல பாலகிருஷ்ணா டபுள் ரோல் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா 2021ல அகண்டான்னு ஒரு படம் வந்ததுல அந்த படத்தோட சீக்குவலா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த படத்தையே நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. அந்த படத்திலேயே ஆக்ஷன்லாம் ரொம்ப ஓவரா இருக்கும். அதை விட டபுள் மடங்கு ஆக்ஷன் அதிகமா இந்த படத்துல வச்சிருக்காங்க. இந்த படத்துல கதைன்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா அந்த கதை நல்லாவே இருக்குங்க. ஆக்ஷனை ஓவர் டோஸ் பண்ணி தான் கொஞ்சம் கதையை கெடுத்துட்டாங்க. இந்த படம் தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐபன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை எங்க முடிச்சாங்களோ அந்த இடத்துல இருந்து தான் இந்த கதையை தொடங்குறாங்க. ஆக்சுவலா ஒரு லேடிக்கு 2 பசங்க இருப்பாங்க. ஒருத்தர் சாமியாரா போயிருப்பாரு. அந்த சாமியார் பேர் தான் அகண்டா அப்படின்றது. தம்பிக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சோன்னா சாமியார் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. தம்பியோட ஃபேமிலியை காப்பாத்திருப்பாரு. தம்பிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும். அந்த பெண் குழந்தைய காப்பாத்திருப்பாரு. இந்த சின்ன பொண்ணுக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் நான் அந்த இடத்துக்கு வருவேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவரை பிடிக்கணும்ன்ற மாதிரி என்ஐஏ அதிகாரிங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ஒரு ஆபீசர் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா அப்படி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் அவர் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காருன்றது இந்த ஆபீசருக்கு தெரிய வந்திருக்கும். இந்த ஆபீசர் அவரை பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இது பிடிக்க மாட்டீங்களா, நாங்க சொல்றோம் நீங்க கண்டிப்பா பிடிக்க தான் செய்யணும்ன்ற மாதிரி மேல் இடத்தை சேர்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த என்ஐஏ ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கொலை பண்ணிருக்கிறத தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா அவர் கொலை பண்ண எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க. நல்ல விஷயத்துக்காக மட்டும் தான் இந்த கொலைகளை பண்ணிருக்காரு. அதனால அவரை என்னால பிடிக்கவே முடியாதுன்ற மாதிரி மறுத்து பேசுறாரு. நீங்க பிடிக்கலனா வேலையை விட்டு தூக்கிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி அகண்டாவை நமக்கு காட்டுறாங்க. அகண்டா அவரோட குருவை பார்க்கிறதுக்காக வராரு. குரு இருக்கார்ல, வரப்போற ஒரு ஆபத்தை பத்தி ஃபீல் பண்றாரு போல. அகண்டா கிட்ட அது விஷயமா பேசிட்டு இருக்காரு. அகண்டா, ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, அதுக்கு நீ தயாரா இருக்கணும், அதுக்காக சில பூஜை எல்லாம் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வருஷ கணக்கா பூஜை எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பூஜையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அகண்டா ஏத்துக்கிறாரு. அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஒரு இடத்துல தவம் மாதிரி இருக்கணும் போல. இவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அகண்டா மட்டும் தனியா தவம் இருந்துட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட டைட்டில் நமக்கு போடுறாங்க. அப்படியே சில வருஷம் கழிச்சு நடக்கிறத காட்டுறாங்க. இப்ப இந்தியா சைனா பார்டர்ல இருக்க ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. அங்க ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது லீன்ற ஒரு நபர் வராரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஆர்மி ஜெனரலா இருப்பாரு. சைனாவோட ஆர்மி ஜெனரலா இருப்பாரு. இங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்க எல்லாரையும் கொடூரமா சாவடிக்கிறாரு. இங்க இருக்க ஒரு சாமியாரை மட்டும் உயிரோட விட்டு வச்சிருக்காரு. இந்தியன் ஆர்மியா சைனாவோட ஆர்மியா சண்டை போட்டிருப்பாங்க. அதுல சைனாவோட ஆர்மி தோத்து போயிருக்கு. அந்த கோவத்தினால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு பேரை சாவடிச்சிருக்கேன், அந்த கடவுள் ஏன் வரல, முடிஞ்சா நீயாவது அந்த கடவுளை கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி இங்க இருக்க சாமியார் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. சாமியார் ஷாக்ல இருக்காரு. அதனால எதுவுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப லீ இருக்கான் பாத்தீங்களா, அவனோட இடத்துக்கு கிளம்பி வந்துடுறான். அவனோட ஆளுங்க நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. இதுல கொடுமை என்ன தெரியுமா, லீயோட பையனுமே இறந்து போயிடுறான். லீயோட பையனுக்கு இவர் கையால தான் பேட்ஜ் எல்லாம் மாட்டி விட்டுருப்பாரு. நம்ம பையன் போய் இறந்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. எத்தனை பேரை சாவடிச்சு இவன் இறந்தான் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல இவன் யாரையும் சாவடிக்கிறதுக்கு முன்னாடியே இவனை சாவடிச்சிட்டாங்கன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இதுல இந்தியா மேல இவர் செம்ம கடுப்பாயிடுறாரு. இந்தியாவை சும்மாவே நம்ம நோண்டிட்டு இருக்கணும், பெருசா ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் பொசிஷன்ல இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவரை போய் பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவரோட பேரு சாங் அப்படின்றது. இவர் சாங்க பார்க்கிறதுக்காக வரும்போது சாங் இருக்காரு பாத்தீங்களா, பகவத்கீதா புக்கை படிச்சுட்டு இருக்காரு. இதை பார்க்குற லீக்கு கோவம் வருது. நீங்க எதுக்காக இந்த புக்கை போய் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த புக்கை படிச்சுக்கிட்டாதான் அவங்கள பத்தி முழுசா புரிஞ்சுக்க முடியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதை வச்சுதான் அவங்க எல்லாருமே ஒன்னா இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறத உடைக்கணும்னா இந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கணும். அதுக்காக தான் சில பிளான்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த பிளானை என் கூட சேர்ந்து நீ எக்ஸிக்யூட் பண்ணன்னு வச்சுக்கோ, நீ நினைக்கிறத நடத்தலாம். என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி அந்த சாங்க கேட்கிறாரு. இவனை பொறுத்த வரைக்கும் இந்தியா மேல செம்ம கோவத்துல இருக்கான். பையனை வேற இழந்திருக்கான்ல, அதனால நீங்க சொல்ற விஷயத்த நான் பண்றேன்ற மாதிரி ஏத்துக்கிறான். இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி சதி திட்டம்லாம் தீட்டிட்டு இருக்காங்க. இப்ப பத்மாவதி அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க டீம் கூட உட்கார்ந்து பேசும்போது ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி தெரிய வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரக் பழக்கம் இருக்கு பாத்தீங்களா, நாளுக்கு நாள் இந்த பகுதியில ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணமா ஒரு 4-5 பேர் இருக்காங்க. கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் இருப்பாரு, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இருப்பாரு, இதை தாண்டி மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு நபர் இருப்பாரு. இவங்க தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு அவர் தான் சரி அப்படின்ற மாதிரி பத்மாவதி யோசிக்கிறாங்க. இப்ப ஸ்ரீமுரளி அப்படின்ற படத்தோட ஹீரோவா காட்டுறாங்க. இவர் அந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்கிறாரு. அந்த ஐஏஎஸ் அதிகாரி கேட்டுக்கிட்டதுனால தான் ஹெல்ப் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா, இங்க இருக்க எல்லாரும் கூடயும் பயங்கரமா
சண்டை போடுறாரு. இவங்களால நிறைய பசங்க பாதிக்கப்படுறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்களுக்கு எடுத்து புரிய வைக்கிறாரு. பேசியே இவங்க எல்லாரையும் இந்த இடத்துல சமாதானப்படுத்துறாரு. ஒரு வழியா இந்த ப்ராப்ளத்தை இவர் சால்வ் பண்ணிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவோட வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோவோட வைஃபா ஒருத்தங்கள காமிச்சாங்கல்ல, அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஜனனின்ற ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு தெரிய வருது. அவங்க வெளியூர்ல படிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு சிலையை ஓபன் பண்றதுக்காக இந்த ஸ்டேட்டோட சிஎம்ஏ வந்திருக்காரு. ஹீரோ கிட்ட சகஜமா அவர் பேசிட்டு இருக்காரு. பொண்ணு என்ன பண்றா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பொண்ணு பண்ணிட்டு இருக்க வேலையை பத்தி இவர் சொல்லிட்டாரு. கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டீம்ல தான் பொண்ணு இருக்காங்கன்னு தெரிய வருது. இப்போ ஒருத்தங்கள காட்டுறாங்கல்ல, இவங்க பேர் அர்ச்சனா அப்படின்றது. இவங்களுமே டிஃபென்ஸ் மினிஸ்டரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே பணியில கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, அதுக்காக தான் இவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் ஸ்ட்ரென்த்தை பூஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஷீல்டை தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, இவங்க டீமோட சேர்ந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு தான் பயங்கர இன்புட் கொடுத்திருப்பா. அதாவது ஹீரோவோட பொண்ணு தான் பயங்கர இன்புட்லாம் கொடுத்திருப்பா. அதை சீக்கிரமா வந்து மனுஷங்க மேல டெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல, இந்த ஜனனின்ற பொண்ணை இந்த வயசுல இப்படி பண்ணிருக்கியன்ற மாதிரி பாராட்டிட்டு இருக்காரு. சாங்கோ லியோ சதி திட்டம் போட்ட மாதிரி காமிச்சாங்கல்ல, அதை யாரை வச்சு எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அஜித் தாக்கூர்னு ஒருத்தன் இருக்கான். அவன் இந்தியாவை சேர்ந்தவன் தான், ஆனா நமக்காக அவன் வேலை பார்ப்பான். அவனை வச்சு இந்த விஷயத்த பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த சாங்க சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த அஜித் தாக்கூரை நமக்கு காட்டுறாங்க. இந்த ஸ்டேட்டோட சிஎம்மா மாறிடணும் அப்படின்ற மாதிரிலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒருத்தர் சிஎம்மா இருக்கார்ல, அவரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறான். இவன் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதை ஒழுங்கா ஸ்டாப் பண்ணு அப்படின்ற மாதிரி சிஎம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. என் அப்பா வேணா உன்கிட்ட தோத்து போயிருக்கலாம், ஆனா நான் தோத்து போக மாட்டேன். சீக்கிரமே உன் பதவியை காலி பண்ணிட்டு உன் இடத்துக்கு நான் வந்து உட்காருவேன். நீ பொறுத்திருந்து பாருன்ற மாதிரி சிஎம்கே வார்னிங்க கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறான். இப்ப நம்ம ஹீரோவோட ஊர்ல திருவிழா நடந்துட்டு இருக்கு. பொண்ணு வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாருமே கால் பண்றாங்க. பொண்ணு வேலையா இருக்கேன், இப்ப என்னால வர முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா போகணுன்ற எண்ணமும் இந்த பொண்ணுக்கு இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் இவங்களோட சீனியரான அர்ச்சனா கவனிக்கிறாங்க. அர்ச்சனா வந்து ஹியூமன் ட்ரையலுக்காக கேட்டிருப்பாங்க. அதுக்கு இன்னும் நாள் இருக்குன்ற மாதிரி சீனியர் சொல்லியிருப்பாரு. அதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம், நானும் வரேன்ற மாதிரி அர்ச்சனா சொல்லிட்டாங்க. சோ இப்ப எல்லாருமே இங்க வரதா முடிவாயிடுச்சுல்ல. பொண்ணுக்காக ஹீரோவே பார்த்து எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப பொண்ணுமே சர்ப்ரைஸா வந்து அப்பாவை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அர்ச்சனாவும் இவங்களை பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க ரூமை விட்டு வெளியவே வரமாட்டாங்க. ஏன்னா இவங்களோட மூத்த பையன் அகண்டா இருக்காரு பாத்தீங்களா, போய் ரொம்ப வருஷம் ஆயிருக்கும், திரும்பி வந்திருக்கவே மாட்டாரு. என்ன பாக்குறதுக்கு அவன் வர வரைக்கும் இங்க இருந்து வெளியே வரமாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அவர் தான் உங்களை விட்டுட்டு போயிட்டார்ல, அவரை நினைச்சு எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்றீங்க பாட்டி அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்ப ஹீரோவும் நைட்டு நேரம் கட்டிங்க போடணும்னு நினைக்கிறாரு. ஆனா அசிஸ்டன்ட் இருக்காருல, அம்மா வந்தாங்கல்ல, கட்டிங் எல்லாம் புடிங்கி வச்சிட்டாங்க, அப்பாவை குடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அச்சச்சோ இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா அர்ச்சனான்னு ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அவங்க சரக்கு அடிக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் அவங்க கூட சேர்ந்த மாதிரி சரக்கு வச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு சாங் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு ஷீல்டை இவங்க செக் பண்ணலான்ற மாதிரி பிளான் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, ஜனனி தான் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. உங்க பொண்ணுக்கு ரொம்ப டேலண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அர்ச்சனா பாராட்டிட்டு இருக்காங்க. இவரும் பொண்ணை நினைச்சு பெருமைப்பட்டு இருக்காரு. இப்ப அஜித்தை மீட் பண்றதுக்காக சாங்க லீ வந்திருக்காங்க. அஜித் கிட்ட நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம், அதை நீ தான் எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி எக்ஸிக்யூட் பண்ணா நீ சிஎம்மா மாறிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, என்ன பிளான்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆக்சுவலா கடவுள் இல்லைன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும், அதுக்கு தான் ஒரு பிளானை போட்டுட்டு இருக்கோன்ற மாதிரி பிளானை பத்திலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு கும்பமேளாவை செலக்ட் பண்ணலான்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதாவது கங்கை நதியில எல்லாருமே குளிக்கிறதுக்காக வருவாங்கல்ல, ரொம்ப நம்பிக்கையோட வருவாங்க. அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு ஒரு பிளானை போடுறாங்க. தண்ணிக்குள்ள ஒரு மருந்தை கலந்துடுறாங்க. அந்த மருந்து மூலியமா எல்லாருக்குமே ஒரு விதமான வைரஸ் பரவ போகுது. அங்க குளிச்சிட்டு இருக்க எல்லாருக்குள்ளயும் அந்த வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கலாம் ஆரம்பிக்குது. அங்க இருக்க ஒரு சாமியார் வைரஸை கலந்துருக்காங்கன்றதை ஃபீல் பண்ணிட்டாரு. அச்சச்சோ பெருசா ஏதோ ஆபத்து வரப்போகுது போலன்னு யோசிக்கிறாரு. இந்த இடத்துக்கு அந்த என்ஐஏ ஆபீசரும் வந்திருப்பாரு. அப்படி வந்த ஆபீசரோட பேத்தியும் அதெல்லாம் குடிக்கிறாங்க. தண்ணி கொஞ்சம் உடம்புக்குள்ள போகும்ல, வைரஸோட பரவல் ஆரம்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சாங்க லீ பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பொண்ணு மூக்குல இருந்தும் பேத்தி மூக்குல இருந்தும் ரத்தம் வருது. இந்த என்ஐஏ ஆபீசர் பயந்துடுறாரு. இந்த ஆபீசர் பக்கத்துல இருக்க மெடிக்கல் கேம்ப் ஏரியாவுக்கு வந்துடுறாரு. இவரை மாதிரியே நிறைய பேர் அவங்களோட பசங்களை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இங்க வந்த எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. நான் இதுக்கு முன்னாடி சிஎம்னு ஒருத்தர் சொன்ன பாத்தீங்களா, அவர் சிஎம்க்கு மேல போல, அதாவது பிரைம் மினிஸ்டர் பதவியில இருக்கவர் போல, அவருக்கு இந்த தகவல்லாம் வருது. அவரும் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்தையும் அந்த லீ பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கான். இப்பதான் ஆக்டிங்க போடுறதுக்காக இந்த இடத்துக்கு அஜித் தாக்கூர் வந்து
இருக்காரு. அதாவது மக்களை பாதிக்க வச்சதே இவர்தான், ஆனா இந்த இடத்துல இவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப மீடியாவை சந்திச்சு இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்கு, ஆனா கடவுள் இவ்வளவு நடந்தும் பார்த்துட்டு எதுவுமே பண்ணாம இருக்காரு. எனக்கு கடவுள் நம்பிக்கையே சுத்தமா போயிருச்சு. நம்ம எவ்வளவு பூஜை பண்றோம், அவர் ஏதாவது பண்ணிருக்கலாம்ல, கடவுள் இருக்காரா இல்லையான்ற கேள்விலாம் எனக்கு வருது. இதுக்கப்புறம் நீங்களும் கடவுளை நம்பாதீங்கன்ற மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் இப்ப எல்லாருமே விரக்தியில இருக்காங்கல்ல, இவர் சொல்றது சரிதான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா, கடவுள் நம்மளை காப்பாத்தி இருக்கணும்ல, ஏன் காப்பாத்தலன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் அரசியல் பண்றான் அப்படின்றது அந்த என்ஐஏ ஆபீசருக்கு தெரிஞ்சிருது. சோ இவன் கூட இதுக்கு பின்னாடி இருக்கலாம்ன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இவன் தான் பிளான் பண்ணி ஏதோ பண்ணிருக்கான், அது மூலியமா இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வரதுக்கு பாக்குறான், இதை ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்ற மாதிரி பிஎம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அனலைஸ் பண்ணதுல ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அந்த வைரஸ்க்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், ஆனா உடனே எப்படி கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ நமக்கு அர்ச்சனாவை காட்டுறாங்க. அர்ச்சனா ஒரு ஷீல்டை ரெடி பண்ணாங்கல்ல, அது அதுக்கான ப்ரொடெக்ஷனா இருக்கும்ன்ற மாதிரி அர்ச்சனா நம்புறாங்க. ஆனா அந்த நம்பிக்கையை செக் பண்றதுக்கு ஹியூமன் ட்ரையல் உடனே பண்ணோம், அதுக்கான ப்ரொசீஜர் இன்னும் முடியல, என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் மேல பண்ணுங்க, என் உயிரே போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி அர்ச்சனா சொல்லிட்டு இருக்காங்க. அர்ச்சனாவோட அப்பாவும் சோல்ஜர், அதனால தான் இப்படி சொல்றாங்க. அர்ச்சனா இப்படி சொல்றதுனால இவங்கள வச்சே டெஸ்ட் பண்ணிடலான்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. இப்ப அர்ச்சனா வச்சு ஜனனி தான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க மட்டும் கடவுள் மேல கோவப்பட மாட்டாங்க, மத்த பகுதியில் இருக்கவங்களுமே கடவுள் மேல கோவப்படுறாங்க. அங்க அவ்வளவு பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, கடவுள் எதுவுமே பண்ணல, அதனால இதுக்கப்புறம் கடவுளை வேண்ட வேணான்ற மாதிரிலாம் நினைக்கிறாங்க. நிறைய பகுதியில கோயிலையே இழுத்து மூடலான்ற மாதிரி இழுத்துலாம் மூடிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி சாங்கோ லியோ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா அர்ச்சனாக்கு செக் பண்றதுக்காக முதல்ல வைரஸ் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மருந்தை தந்திருப்பாங்க. அந்த மருந்து வேலை செய்யுது அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்போ உடனே பிஎம்க்கு இந்த தகவலை பாஸ் பண்றாங்க. பிஎம் இருக்கார்ல, உடனே அந்த மருந்தை நிறைய ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு லேப்ல வச்சு ரெடி பண்றதுக்கான ஏற்பாடு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அர்ச்சனாவும் டீமும் சேர்ந்த மாதிரி தான் அந்த மருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அந்த சாங்கோட ஆளுங்களுக்கு தெரிய வந்திருது போல. அதனால சாங்கோட ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த இடத்தை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இப்ப நிறைய பேர் வந்து இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மருந்து அவங்களுக்கு கிடைச்சிடக்கூடாது இல்ல, அதனால ஜனனியும் அர்ச்சனாவும் சேர்ந்த மாதிரி தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அர்ச்சனா நான் சமாளிச்சுக்கிறேன், இங்க இருந்து எப்படியாவது இந்த மருந்து எடுத்துட்டு கிளம்பிடு அப்படின்ற மாதிரி இந்த ஜனனியை மட்டும் நல்லபடியா இங்க இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஜனனி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது அவனுங்க இருக்காங்கல்ல, வண்டியில எல்லாம் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஜனனி மாற்ற மாதிரி நிலைமை வருது. அப்பன்னு பார்த்தா அகண்டா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த பொண்ணுக்கு ஆபத்துனா நான் வருவேன்னு ஏற்கனவே சொன்னார் பாத்தீங்களா, இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. இப்பதான் லேப்ல அட்டாக் நடந்திருக்கிறத பத்தி பிஎம்க்கு தெரிய வருது. அப்ப இப்ப மருந்துக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த லேப்ல இருக்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க, ஜனனியும் அந்த மருந்தும் மட்டும் தான் மிஸ் ஆகுது. ஜனனி ஒருவேளை அவங்க கிட்ட மாட்டிருப்பாளா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த தகவலை பத்தி ஹீரோக்கும் பாஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, இப்ப படுத்த படிக்கையா மாறிடுறாங்க. எப்பனாலும் சாவலான்ற நிலைமையில இருக்காங்க. அம்மா ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆறுதல் சொல்றதுக்காக பக்கத்துல வராரு. அதுக்கு அம்மா இருக்காங்கல்ல, என் மூத்த பையன் வர வரைக்கும் என்னோட உயிர் போகாது, அவன் வர வரைக்கும் நான் இருப்பேன், அவனை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அண்ணன் எங்க இருக்காருன்னே தெரியாது, எப்படி கூப்பிடுறதுன்னு இவர் யோசிக்கிறாரு. ஆளுங்க மருந்து எடுத்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி லீ கால் பண்ணி கேட்கிறான். இப்ப பேசிட்டு இருக்க அஜித் இருக்கார்ல, ஆளுங்க கிட்ட இருந்து தகவல் வரல, அதனால தான் நானே நேரடியா ஸ்பாட்டுக்கு போறேன், நான் போயிட்டு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப வந்துட்டு இருக்கும் போதே அங்க கொத்து கொத்தா இவனோட ஆளுங்க இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. என்ன இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி இவன் ஷாக் ஆகுறான். என் ஆளுங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க, மருந்து இன்னும் என் கைக்கு வரலன்னு சொல்றான். அந்த குணப்படுத்துற மருந்தை எப்படியாவது டெஸ்ட்ராய் பண்ணு, இல்லனா நம்ம போட்ட பிளானே வேஸ்ட் ஆயிடும்ன்ற மாதிரி லீ கோவப்பட்டு இருக்கான். இவரும் ஏத்துக்கிறாரு. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு கும்பல் வராங்க. இந்த கும்பலோட 8 பேரு நேத்ரா அப்படின்றது. யாரா நீ தான் என்னோட ஆளுங்களை சாவடிச்சியான்ற மாதிரி அஜித் கேட்டுட்டு இருக்காரு. நான் உன்னோட ஆளுங்களை சாவடிக்கல, அந்த அகண்டா தான் சாவடிச்சிருக்கான். உன் அப்பா எப்படி இறந்து போனார்னு தெரியுமான்ற மாதிரி நேத்ரா கேக்குறான். இவரு தெரியாதுன்னு சொல்றாரு. அந்த அகண்டா தான் சாவடிச்சான் அப்படின்ற மாதிரி நேத்ரா இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கும். நேத்ராவை பொறுத்த வரைக்கும் பிளாக் மேஜிக்லாம் பண்றவரா இருப்பாரு. அவரை பார்க்கறதுக்காக தாக்கூர் வராரு. இந்த அஜித்தோட அப்பா வராரு. இவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது முக்கியமான பதவிக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. அந்த விஷயத்தெல்லாம் இந்த நேத்ரா பண்ணி தருவான். அதனால தான் நேத்ராவை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. எனக்கு எப்படியாவது அந்த பதவிக்கு போகணும், அந்த பதவிக்கு போறதுக்கு பூஜை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 6 பிராமண சிறுவர்களை சாவடிக்கணும், அப்பதான் அந்த பதவிக்கு நீங்க போக முடியும், நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, நான் பூஜை பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த நேத்ரா சொல்றான். இவருமே எனக்கு பதவி தான் முக்கியம், 6 பேர் சாகிறத பத்தி கவலை இல்லைன்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. இப்ப பூஜைக்கு பலி கொடுக்கணும்ல, அதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அகண்டா இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. இவங்க பசங்களை தூக்கிட்டு வந்ததா அகண்டா பார்த்துதான் இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. பசங்களை சாவடிக்க நினைச்சிருக்கல அப்படின்ற மாதிரி நேத்ராவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அதே மாதிரி தாக்கூரியும் போட்டு அடிக்கிறாரு.
இந்த மாதிரி ஒருத்தன் அரசியலுக்கு வந்தா எத்தனை பேரை சாவடிப்ப, நீலாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அப்பாவோட கதையை இவர் தான் முடிச்சிருப்பாரு. அதாவது அந்த அஜித் தாக்கூரோட அப்பா கதையை இவர் தான் முடிச்சிருப்பாரு. நானும் செத்து போயிட்டேன்னு அகண்டா என்னை விட்டுட்டு போயிட்டான், ஆனா நான் இன்னும் சாவல, அவனை சாவடிக்கிறதுக்காக நிறைய சக்தியெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன், நீயும் நானும் சேர்ந்தா கண்டிப்பா அந்த அகண்டா கதையை முடிச்சிடலாம், என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கிறான். கண்டிப்பா என்னோட அப்பாவை கொன்னவன விட மாட்டேன்ற மாதிரி அஜித் தாக்கூரும் சொல்றாரு. இப்ப அகண்டா அந்த பொண்ணை காப்பாத்தி கூட்டு போயிட்டு இருக்காருல, இந்த பொண்ணு நிறைய கேள்வி கேட்கிறாங்க. அது என்னன்னா மக்களுக்கு வந்திருக்க கேள்விதான் எனக்கும் வந்திருக்கு, கடவுள் எதுக்காக காப்பாத்த வரலன்ற மாதிரி கேட்கிறாங்க. கடவுள் எல்லா சமயமும் வருவார்னு சொல்ல முடியாது, நம்ம மூலியமாவே சில விஷயங்களை பண்ணுவாரு, அது மூலியமாவே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாரு. இப்ப நீ மருந்தை ரெடி பண்ணிருக்கல, இது போக வேண்டிய இடத்துல போக வைக்கிறது கடவுளோட வேலை, அதை போக வைப்பாரு, இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவாருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ஐஏ ஆபீசரா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட பேத்தி கண்டிஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, அதனால பொண்ணு ரொம்ப பயப்படுறாங்க, நம்ம எவ்வளவு கடவுளை வேண்டியிருக்கோம், உண்மையில கடவுள் இருக்காரா இல்லையாப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா கேக்குறாங்க. அப்படி பேசாதமா, கடவுள் நிச்சயமா இருக்காரு, ஏன் கடவுளே எங்களை சோதிக்கிறேன்னு சமயம் நம்ம கேட்போம்ல, கடவுள் இந்த மாதிரி சோதனையும் நமக்கு தருவாரு, சீக்கிரமே இந்த சோதனை எல்லாமே சரியா போயிடுமா, நீ நம்பிக்கை மட்டும் கைவிடாத அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல அகண்டா இருக்காருல, இந்த பொண்ணை சேஃபான இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. வழியில ஒரு கோயில் பூட்டி இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த கோயில்ல நம்ம பூஜை பண்ணலான்ற மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஊர் மக்கள்லாம் டென்ஷன் ஆயிடுறாங்க, கடவுள் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு போய் பூஜை பண்ற, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் இவரை தடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அகண்டாவும் மக்கள் கிட்ட விவாதம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கடவுள் வரலன்னு இவங்க கோவப்பட்டு இருக்காங்கல்ல, இவர் என்ன சொல்றாருன்னா, இயற்கையை நம்ம ஒழுங்காவே பாதுகாக்கல, நிறைய தப்பு நம்ம மேலயும் இருக்கு, நம்ம உடனே கடவுள் மேல பழிய போட்டு தப்பிக்கலாம்னு பாக்குறோம், நம்ம எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணிருக்குமான்றதை யோசிக்கணும், நிச்சயமா கடவுள் வருவாரு நம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்க இருக்க மக்களோட மனசு லைட்டா மாறலாம் ஆரம்பிக்குது. சரி பூஜை பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இவரை இந்த இடத்துல அலோவ் பண்றாங்க. இந்த ஜனனின்ற பொண்ணுக்கு டவர் கிடைச்சிருக்கும், இவங்களுமே பத்மாவதிக்கு கால் பண்ணி சொல்றாங்க. பத்மாவதி பிஎம் கிட்ட சொல்றாங்க, உடனே டீம் அனுப்புங்க, அந்த பொண்ணை இங்க கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒரு டீம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த சாங் ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஹெலிகாப்டரை அட்டாக் பண்ணி வெடிய வச்சிடுறாங்க. இப்ப அந்த ரெக்க இருக்கு பாத்தீங்களா, மக்கள் மேல மோதுற மாதிரி வந்துட்டு இருக்கு. அச்சச்சோ உயிர் போயிடும்ன்ற மாதிரி தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அகண்டா இருக்கார்ல, அவர் கையில வச்சிருக்க சூலத்தை வச்சு அந்த இதை புடிச்சிடுறாரு. இப்ப இவர் தலையில சுத்தின மாதிரிலாம் சுத்திட்டு இருக்கு. இப்ப அந்த டீமை சேர்ந்தவங்க வந்துடுறாங்க. இவங்க தானே ஹெலிகாப்டர் அட்டாக் பண்ணாங்க, இப்ப இந்த இடத்துல இவரை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அஜித் தாக்கூர், அதே மாதிரி நிறைய ஆளுங்க, இதை தாண்டி நேத்ரான்ற அவன் வந்திருக்கான். இன்னும் இந்த நேத்ரா சாகல போல அப்படின்ற மாதிரி அகண்டா இருக்கார்ல, எல்லாருக்கூடயும் பயங்கரமா சண்டை போடுறாரு. இவர் பயங்கரமா சண்டை போடுறத பார்த்து அந்த அஜித் தாக்கூர் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவர் கடவுள் மாதிரி நிறைய சக்தி வச்சுலாம் சண்டை போட்டுட்டு இருக்காரு, என்ன இவர் இப்படிலாம் சண்டை போடுறாரு அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப பயப்படுறான். அந்த இடத்துல நேத்ரா வேற அடி வாங்கிட்டு இருக்கான்ல, அடி வாங்கின நேத்ரா ஒரு ஸ்டேஜ்ல இறந்தும் போயிடுறான். நம்ம இங்க இருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி இந்த அஜித் தாக்கூர் இருக்காரு பாத்தீங்களா, தப்பிச்சு வேக வேகமா இங்க இருந்து ஓடிட்டு இருக்காரு. இப்பதான் இந்த ஜனனிக்கு போன் கால் வருது, ஏதோ ஒரு தகவல் கிடைக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அகண்டா நேத்ராவை சாவடிக்கிறாருல, இந்த வாட்டி செத்து போயிட்டானா அப்படின்றத கன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த பொண்ணுமே தகவல் சொல்றதுக்காக வராங்க. பாட்டி இறந்து போயிட்டாங்க, நீங்க அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல அந்த இடம் இருக்கு, இவர் போக முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி சொல்லாதீங்க, பாட்டி உங்களை எதிர்நோக்கி தான் காத்துட்டு இருந்தாங்க, என் பையன் தான் எனக்கு கொல்லி வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்த பண்ணுங்கன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேக்குறாங்க. ஆனா இவர் பாட்டுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதை நினைச்சு இந்த பொண்ணு இந்த இடத்துல கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இன்னமும் இந்த பொண்ணு கடவுள் இருக்குன்றதை ஏத்துக்காம கோவமா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த இடத்த காட்டுறாங்க. அம்மாவை இவ்வளவு நேரம் நம்ம காக்க வைக்க கூடாது, அவர் வரது கஷ்டம், நீங்களே கொல்லி வச்சிருங்கன்ற மாதிரி எல்லாருமே பாலமுரளியை கொல்லி வைக்க சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே வாங்கி வைக்கலாம் நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்தா அகண்டா வந்துட்டாருன்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டாங்க. பார்த்தா அகண்டா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ரொம்ப டிஸ்டன்ஸ்னு சொன்ன பாத்தீங்களா, ஆனா எப்படியோ இந்த இடத்துக்கு வந்துட்டாரு போல. அம்மாக்கு 2 குழந்தைங்க பிறந்தாங்க பாத்தீங்களா, அப்பயே ஒரு குழந்தைய நீங்க வந்து சாமியாரா மாத்தணும், அவர் செய்ய வேண்டிய பணி நிறைய இருக்குன்ற மாதிரி ஒருத்தர் பேசி அங்க இருந்து கொண்டு போயிருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இவரும் இந்த இடத்துக்கு வராரு. அம்மாக்கு நான் கொல்லி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொல்லிலாம் வச்சிடுறாரு. கொல்லி வச்சுட்டு இவர் பாட்டுக்கு இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காரு. அம்மாவோட ஆன்மா வெளியே வந்து இவரை ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் வந்தது அந்த அகண்டா கிடையாது, கடவுள் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா அகண்டா இருக்காரு பாத்தீங்களா, சிவனா மாறிட்டு இருக்காரு. இதை பாக்குற இவங்களுமே ஷாக் ஆயிடுறாங்க. என் பையனால வர முடியாதுன்றதுக்காக நீ இந்த இடத்துக்கு வந்தியாப்பா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, எனக்காக அவன் நிறைய விஷயங்களை பண்ணும் போது நான் அவனுக்காக இந்த விஷயத்த பண்ண மாட்டேனா, அதுக்காக தான் நானே வந்தேன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அந்த சைட்ல ஏதாவது பண்ணுன்ற மாதிரி அகண்டா பூஜை பண்ணிருப்பாரு. அதனால தான் சிவனே வந்து இந்த விஷயத்த பண்ணிருக்காருன்னு தெரிய வருது. ஆக்சுவலா இவர் பூஜை பண்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காருல, இந்த பொண்ணு கடுப்பா பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் இந்த பொண்ணுக்கு வீட்டுல இருந்து கால் வருது. ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் தான் கால் பண்ணிருக்காரு. அகண்டா வந்து கொல்லி வச்சுட்டு போயிட்டாருமா, இப்பதான் உங்க அப்பா
அப்பாக்கும் எங்க எல்லாருக்குமே நிம்மதியா இருக்குன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இதை கேட்கிற இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அகண்டா இவங்களுக்கு பக்கத்துல தானே உட்காந்துட்டு இருக்காரு, அப்புறம் எப்படி அங்க போயிருக்க முடியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கடவுள் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இவ்வளவு நேரம் நம்பாம விதண்டாவாதம் பண்ற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க. அதுக்காக அகண்டா கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேக்குறாங்க. நீ மன்னிப்பு எல்லாம் கேட்காதன்ற மாதிரி அகண்டா சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அம்மாவோட சாவுக்கு போக முடியலன்ற மாதிரி இவருக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா பசங்களா சில கடமையை பண்ணணும், அந்த கடமையை என்னோட தாய்க்கு நான் பண்ணாம விட்டுட்டேன், இந்த ஜென்மம் இல்லைனாலும் இன்னொரு ஜென்மத்துல கண்டிப்பா அந்த கடமையை நான் பண்ணுவேன்ற மாதிரி ப்ரொசீஜர் எல்லாத்தையும் பண்றாரு. அதாவது அம்மா இறந்து போயிட்டா சில விஷயங்களை பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மருந்து எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்காக கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. இவங்க கிளம்பிட்டு இருக்கும் போதே ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ இப்ப மருந்தை சேவ் பண்ணியாச்சு, இந்த மருந்தை தயாரிச்சு எல்லாருக்கும் தந்துடலாம். ஆனா இந்த விஷயத்த பண்ணது யாரோ அவங்கள அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப டீம் எல்லாருமே வந்திருக்காங்கல்ல, டீம் கூட சேர்ந்த மாதிரி இவரை அட்டாக் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு போலான்னு யோசிக்கிறாரு. நீங்க வர வேணான்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நானும் வரேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. இந்த சமயம் அஜித் இருக்கார்ல, தப்பிச்சு இந்த இடத்துக்கு வராரு. சாங் லீய பாக்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. கடவுள் வரவே மாட்டாருன்னு நம்பிக்கையில இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணோம்ல, ஆனா கடவுள் வந்துட்டாருன்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி லீயும் சாங்கும் கேக்குறாங்க. ஆமா, கடவுள் வேற ஒருத்தர் ரூபத்துல வந்துட்டாரு, நான் பார்த்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவன் உளறிட்டு இருக்கான்ற மாதிரி இவங்களுமே கோவமா திட்டிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஸ்டார்டிங் இந்த லீ கிண்டல் பண்ண சாமியார் ஆளுங்களோட வந்துட்டு இருக்காரு. என்ன இவர் வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி லீயும் புரியாம பாக்குறாரு. நீ தானப்பா கடவுள் கிட்ட போய் சொல்லுன்னு சொன்ன, நான் கடவுள் கிட்ட சொன்னேன், கடவுளே வர ஆரம்பிச்சிட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உனக்கான அபாயம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த சாமியார் சொல்லிட்டாரு. அப்படியா, எனக்கு அதை பார்த்தெல்லாம் பயமே கிடையாது, எங்க உன் கடவுளை வர சொல்லு அப்படின்ற மாதிரி இப்பயும் கிண்டலா பேசிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த இடத்துல வெடிகுண்டு வெடிக்கிற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. இப்ப இந்தியன் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் தான் வந்துட்டு இருக்காங்கன்னு இவனுக்கு தெரிய வருது. இவனுமே அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சோல்ஜர்ஸ் கூட நம்ம ஹீரோவும் வந்திருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இங்க இருக்க ஆளுங்க கூட சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறது. இந்த லீ இருந்த பகுதியில ஏகப்பட்ட ஆளுங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருமே அகண்டாவை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அகண்டா இருக்கார்ல, எல்லாரையும் அசால்ட்டா காலி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப லீயும் சாங்கும் சேர்ந்த மாதிரி ஒரு குரூப் வர வைக்கிறாங்க. அவங்க மின்னல் பவர் மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க போல. அந்த ஆளுங்களை எல்லாம் வர வச்சு இந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆளுங்க கிட்ட ஏகப்பட்ட பவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த பவரை வச்சு இந்த இடத்துல வந்து அகண்டாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அகண்டாவால எதுவுமே பண்ண முடியல, மாற்ற நிலைமைக்கு போயிடுறாரு. இப்பதான் இவரோட குரு சொன்னது இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நீ ஒரு பூஜை பண்ணு, வர ஆபத்துல இருந்து அந்த பூஜை உன்னை காப்பாத்தும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அந்த பூஜை இந்த இடத்துல இவரை காப்பாத்துது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதாவது இவர் இப்ப டபுள் ட்ரிபிளாலாம் மாறிட்டு இருக்காரு. இவரை லாக் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்தை விட்டு நிறைய கேரக்டர்ஸ் வெளியே வராங்க. வந்தவங்க எல்லாருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதாவது ஒருத்தர் சண்டை போட வேண்டிய இடத்துல ஒரு 4-5 பேர் சேர்ந்து சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டு இங்க இருக்க எல்லாரையும் இவர் காலி பண்ணிடுறாரு. அதாவது இந்த சூழ்ச்சி பிளான் எல்லாம் போட்டாங்கல்ல, இவங்க 2 பேரையும் இவர் காலி பண்ணிடுறாரு. அகண்டாக்கு மேல இருந்து சிவனும் ஹெல்ப் பண்றாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி அஜித்தை பொறுத்த வரைக்கும் திருந்தி இருப்பான். இப்ப இவர் காலில் விழுந்து மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கான். இவர் என்ன சொல்றாருன்னா, நீ தான் கடவுள் இல்லைன்னு மக்கள் மத்தியில எல்லாம் சொன்னல, இப்ப கடவுள் இருக்காருன்றத புரிய வை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவனும் இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிச்சிடறான். அதே சமயம் அந்த மருந்தை இப்ப நிறைய தயார் பண்ணிடுறாங்க. பாதிக்கப்பட்ட எல்லா இடத்துலயும் ஊசி போடுறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அந்த ஊசி போட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே பெட்டர் ஆயிடுறாங்க. எல்லாமே நார்மல் நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கோயில பூட்டிலாம் வச்சாங்கல்ல, இப்ப கோயில் எல்லாத்தையும் திறந்துடுறாங்க. அந்த இடத்துல பூஜை எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.